சென்னை பெரம்பூரில் வணிக வளாகத்தில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய நபர் கைது. 2 பெண்கள் மீட்பு. சென்னை பெருநகர் காவல் விபச்சார தடுப்பு பிரிவு 2 காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் நேற்று பெரம்பூர் மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் உள்ள வணிக வளாகத்தில் இயங்கி வரும் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை கண்காணித்த போது அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவது உறுதி செய்யப்பட்டது. அதன் பேரில் பெண் காவலர்கள் உள்ளிட்ட காவல் குழுவினர் அந்த இடத்தில் சோதனை செய்து அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய சென்னை டி நகரைச் சேர்ந்த சரவண செல்வன் வயது 57 என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு மேற்படி இடத்தில் பாலியல் தொழிலை ஈடுபடுத்துவதற்கு தங்க வைத்திருந்த 2 பெண்களையும் மீட்டனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட சரவண செல்வன் மேற்படி வணிக வளாகத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து ரியல் எஸ்டேட் அலுவலகம் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்ததும், இவர் மீது ஏற்கனவே பாலியல் தொழில் நடத்திய குற்றத்திற்காக ஒரு வழக்கும் உள்ளது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட சரவணன் செல்வன் விசாரணைக்கு பின்னர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டார். மீட்கப்பட்ட 2 பெண்கள் அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் எம். யாசர் அலி, செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி.